நான் தான் Vidharrthini Madhan Velammal Bodhi campusல எடிட் படிக்கிறேன். இன்னும் யாராவது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நம்ம பண்ணிட்டா நமக்கு ஏன் வாழ்க்கையில் எது வேணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே இப்போ நான் போட்டுக்கிறது ஒரு ட்ரெஸ், அது வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மோஸ்ட் எல்லாருமே நம்ம டெய்லர்கிட்ட போவோம். டெய்லர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு அவங்க 15 days 20 days எடுத்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க. பட் அதுவே அந்த கலை நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நம்மளே 2 days to 5 days ஈஸியாக நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம டெய்லரிங் கற்றுக்கணும். நீங்கள் பேசிக் டெய்லரிங் கற்றுக்கலாம். என்னோட பேசிக் டெய்லரிங் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்காக என்னோட பேசிக் டெய்லரிங்கை பார்க்கலாம் வாங்க. Hello friends, this is Madhan, உங்கள் Vidharrthini Madhan of Velammal Bodhi campus Erode 8 படிக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேசிக் நீடட் திங்ஸ் எல்லாமே வீடியோ பார்த்தோம். அது யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான பேசிக் ஸ்டிச்சஸ், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேசிக் ஸ்டிச்சஸ். இந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிற ஸ்டிச்சஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறமா கிராஸ் லைன்ஸு, அதே கிராஸ் லைன்ஸில் கொஞ்சம் கர்வ் லைன்ஸ். இந்த 3 தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அப்புறமா அப்கமிங் வீடியோவில் நான் பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். அப்புறம் நான் வந்து இங்கே எல்லாமே த்ரெட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், என்னோடய மிஷினில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் அப்படி உங்களுக்கு மிஷினில் த்ரெட் போட தெரிலனா பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து பேசிக் திங்ஸ் நீடட் திங்ஸ் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதனால ஈஸியாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ரொம்பவே சிம்பிள். ஏன்னா நம்ம அதிகமாக ஸ்டிச் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்போம். நான் ஒரு நார்மலான கிளாத்தில் கொஞ்சம் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் என்னோடய பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நான் மெரூன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அவுட் சைடு வந்து லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் கிளாத்லேயே. அப்புறம் இந்த கலர் ஒயிட், அப்புறமா ஒரு 2 சாண்டில் கலர்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நான் தைக்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு இந்த கிளாத்தில் தெரியும் அப்படிங்கிற ரீசன்னால் நான் இப்படி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக எப்பவும் போல் நம்ம மிஷின்குள்ளே எல்லாமே த்ரெட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் தைக்கிற மாதிரி தான் இது வந்து தைக்கணும். நம்ம ஒன்றுமே அதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம எப்பவும் போல் இங்கே நம்மளோட ஃபுட்டை தூக்கிட்டு மேலே அப்படி நம்ம லைன் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக அது மேலேயே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் லைன் கண்டிப்பாக போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுட்டு அதை வந்து ஜஸ்ட் இதே எப்போ நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே எண்ட் ஸ்டிச் அப்புறமா ஸ்டார்ட் ஸ்டிச் போடணும். அது ரொம்ப சிம்பிளானது. நம்ம மிஷினோட இந்த ரைட் கார்னரில் இருக்கும் எப்போவுமே. இதுதான் நம்ம மிஷினோட ரைட் கார்னரில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்போவுமே எண்ட் ஸ்டிச் அப்புறமா ஸ்டார்ட் ஸ்டிச் போட்டுடணும். இதை போட்டுட்டாவே நமக்கு வந்து தையல் பிரியாமல் இருக்கும். இது எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் கண்டினியூட்டி கொண்டுட்டு வர முடியலன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரஃப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி நான் கம்ப்ளீட்டாக அந்த லைனில் கொண்டுட்டு போகிறேன். ஸ்லோவாக அந்த லைனில் அப்படியே கொண்டுட்டு போகிறேன். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஓகே, ஸோ என்னோட வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வெளியே எடுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக என்னோடய மூவ் பண்ணிவிட்டு என்னோடய சிசர் எடுத்து கட் பண்ணிட போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன். இங்கே மேலே இருக்க அந்த ஓப்பனிங் ஸ்டார்டிங்ஸ் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ நம்மளோட ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து முடிச்சாச்சு.
ஸ்டார்டிங் ஸ்டிச் அப்புறமா எண்டிங் ஸ்டிச்சோட நம்மளோட ஸ்ட்ரைட் ஸ்டிச் முடிச்சாச்சு. இதோட இந்த ஸ்டிச்சோட சைஸ் வந்து உங்களோட விஷ், நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சு கூட நம்ம வந்து அப்படியே சைடில் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச் கூட நம்ம அப்படியே சைடில் போட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சு தான். அடுத்த ஸ்டிச் வந்து கிராஸ் ஸ்டிச். இதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கற்றுக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுட்டை நான் கீழே இறக்கிடுறேன். இது முடித்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு ரஃப் ஸ்டிச் போட்டுடுறேன். ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த க்ராஸ் பாயிண்ட் இருந்துச்சுல்ல, அந்த நம்மளோட க்ராஸ் பாயிண்டில் நான் அந்த பாயிண்ட்டை நிறுத்தி வச்சிடுறேன். ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் வந்து நிறுத்தி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா உங்களோட ஃபுட் பேடை நீங்கள் லைட்டாக தூக்கிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி ஜஸ்ட் இதை அப்படியே மூவ் பண்ணிக்கணும். இப்படியே மூவ் பண்ணிக்கிட்டால் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன், அதை பார்க்க முடியும். ஓகே, ஸோ நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி மூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த சைடு வச்சு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த பாயிண்டில் நான் வந்து உள்ள நீடில் விட்டுடுறேன். நீடில் விட்டுட்டு மறுபடியும் ஃபுட் பேட் தூக்கிட்டு அதே எந்த பாயிண்ட் இருக்கோ அங்கே. ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் அதே மாதிரி வச்சு மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை முதல்ல நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஜஸ்ட் பிகினிங்கிறதுனால முதல்ல ஸ்லோவாக நின்று நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் டர்ன் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, அந்த பாயிண்டில் நான் கொண்டுட்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இதை டர்ன் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, பாயிண்டில் நான் வந்து கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டேன். சேம் திங் அந்த நம்ம லைன் போட்டு வச்சுருக்க எண்டு வரைக்குமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம முதல்ல நிறுத்தி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து அதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன். பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் நான் அதை டர்ன் பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கர்வாக நம்ம நிறுத்தி ஸ்லோவாக பண்ணணும். ஓகே, ஸ்லோவாக பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்லேருந்து நம்ம அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி அந்த பாயிண்டில் வந்து நிறுத்திடணும். அந்த பாயிண்டில் வந்து நிறுத்திட்டு மறுபடியும் அதில் இருந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி தான், ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிளானது தான். பாயிண்டில் இருக்குது, அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு நான் இப்போ கொண்டு வந்து நிறுத்திட்டேன். மறுபடியும் நம்மளோட ஃபுட்டை தூக்கி அதே மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ நான் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அது சேம் திங், மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, நான் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் பண்ணுறேன். மறுபடியும் அந்த பாயிண்டில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது எண்டிங்னா நம்ம அப்படியே நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. மறுபடியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் நம்ம எண்ட் ஸ்டிச் போடணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் எண்ட் ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகே, ஸோ என்னோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதை ஸ்லோவாக இதை வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் வச்சு கட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் கட் பண்ணிடுறேன்.
இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டிச் இதுதான். பர்ஃபெக்டாக இப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணி நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது நம்மளோட இன்னத்துக்கான லாஸ்ட் ஸ்டிச் வந்து இந்த கர்வ் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்த வேண்டியதில்லை. இப்படி கொஞ்சமாக நம்ம அப்படி லைட்டாக டேர்ன் பண்ணி பண்ணால் போதும். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். அதே மாதிரி எப்பவும் போல் தான் உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சுட்டு ஸ்டார்டிங் வந்து எப்பவும் போல் நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே ஃபைன், நான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக அப்படியே டர்ன் பண்ணி பண்ண போகிறேன். அது வந்து முதல்ல 1 by ஸ்டெப்பாக டர்ன் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக இந்த ஃபுட் பேடை மட்டும் தூக்கி அப்படியே டர்ன் பண்ணி மறுபடியும் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி பண்ணியாச்சு. மறுபடியும் இப்படி பண்ணணும். ஓகே, ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் டர்ன் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து எண்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். எண்ட் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிட போகிறேன். இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த கர்வ்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த கர்வ் இந்த மாதிரி நம்ம கர்வ் வச்சு இதை வந்து தேர்ட் ஸ்டிச் வந்து முடிச்சாச்சு. இப்போ எண்டஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இந்த 3 ஸ்டிச் வந்து நம்ம இன்னையோட முடிச்சாச்சு. அடுத்த அப்கமிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோஸில் போடுறேன். அது வரைக்கும் என்னோட ஸ்டே கனெக்டட் வித் மீ. இன்னும் யாராவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.